தீர்மாம்பாளையம் டாஸ்வின். 5 பவுலர் 3 பவுலர் 2 ஓவர் போடலாம். 2 நியூ பவுலர். ரெண்டு ஓவர் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் போறதாக ஸ்ரீராமன் அணிக்காக ரூபேஷ் வந்திருக்காரு. சின்ன ஒரு டிஸ்கஷனுங்க, அம்பையர் தான் சொல்லணும் என்னான்ட்டு. நல்ல ஒரு டிஃபென்ஸ் இம்மாம் போர்ட்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டிருக்காரு ஸ்ரீராமன் டீம்ல இருந்து ஓப்பனிங் பவுலர். தூக்கி அடிச்சா போட்ட பால் ஒரு பில்லிங் மிஸ்டேக்குங்க. லைஃப் கொடுத்துருக்காங்க. முருகான மேட்ச் முடிச்சு கொடுப்பாரா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொஞ்சம். ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காருங்க, ஒரு லெப்டி முகேஷ். பேசுங்க. செகண்ட் பால் டாட் போட்டாரு. டாட் போட்டாருங்க. பேக் டு பேக் டாட் போட்டுட்டே இருக்காருங்க பவுலரு. அடிக்கப்பட்ட பந்து பில்டர் கையிலங்க. ஆட்டம் இருந்து முகேஷ் வெளியேற ஒரு லெப்டி. 2 பால் டாட் பால் போட்டு 3ஆம் பால் அழகா விக்கெட் எடுத்துறாங்க பவுலர். உண்மையுமே இறங்கியிருக்காரு. அவர் சந்திக்க போற முதல் பால் என்ன பண்ண போறாரு பவுலர்? மீண்டும் டாட் போடுவாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நல்ல பவுலிங். ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. நல்ல பவுலர் உண்மையுமே. ரூபேஷ் கேல இருந்து ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்காரு தீராம்பாளையத்துக்காக. பவர் பிளே சூப்பரா போட்டு கொடுத்துருக்காருங்க உண்மையுமே பவுலரு. ஒரு இள வீரர். பவர் பிளே கடைசி ஓவர் போட. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டு கொடுத்துருவாரு அசோக். அவருக்கான முதல் ஓவர். நல்ல டிஃபென்ஸ்னே. நல்ல ஒரு கட் பண்ணிட்டு இருக்காங்க பவுலர். பேட்ஸ்மேன் விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு பவுலர். நல்லா லைனை புடிச்சு போட்டுட்டு இருக்காரு. ஆஃப்ல போட்டா ஆஃப்லயே அடி பண்ணி முருகான் நல்லா டிஃபன் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. எம்எல்மே பவுலரும் விட்டு கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு கேப் பார்த்து கட் பண்ணிட்டு போயிருக்காருங்க உண்மையுமே. ஆஃப்ல வர ஆஃப்லயே 2 பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுறாங்க. பவர் பிளே நல்லா போட்டுட்டு இருக்காரு உண்மையுமே. ஒரு ரன்னுக்கு நல்லா போட்டுட்டு இருக்காரு உண்மையுமே பவர் பிளேக்குமே.
பேட்ஸ்மேன் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, பவுலர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலங்க. ரெண்டு பேரும் ஆஃப்லயே மோதிட்டு இருக்காங்க. ரெண்டு ஓவர் முடியல 6 ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 1 ரன்ல போட்டுருக்காரு, ரெண்டாவது ஓவர் 5 ரன்ல போட்டுருக்காரு. நல்ல தொடங்க உண்மையுமே. இதோட பவர் பிளே முடியுதுங்க. ரெண்டு பேரும் நல்லா பவர் பிளே சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் உண்மையுமே. பவுலர் நேம்னே ஆட்டத்துக்கான 3வது ஓவர் அவருக்கான முதல் ஓவர் போல தீராமல் பிரபாகரன் வந்திருக்காரு. ஆஹா, பவுலரே தேக்கிட்டாருங்க. எனக்கு பில்டிங்கே வேணாங்கிற மாதிரி அவரே தேக்கிட்டாரு. அஸ்பால் டாட் ஓட தொடங்கியிருக்கான பிரபாகரன். நல்லா சூப்பருங்க. கிரௌண்ட்ல இந்த பால கிரௌண்ட்லயே பிடிச்சிட்டாரு. உண்மையுமே ஃபீல்டர் நல்ல ஃபீல்டரு, நல்லா வாட்ச் பண்ணி அடிச்சாரு. எம்எம் போர்ட்ஸோட கேப்டன் உள்ள போறாருங்க. கொஞ்சம் கை தட்டலாங்க. ஒரு கேப்டனா இருந்து ஒரு மேட்சை முடிச்சு ஒரு மேட்சை நடத்தி கொடுத்து போயிருக்காரு. ஒரு கை தட்டலாம் அவருக்காக. 5 மேட்சை முடிச்சு டேரக்டா டீமை நல்லா கொண்டு போய் 8 ஓவர் மேட்ச் நிப்பாட்டி இருக்காரு. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அவரை. ராஜா, பிரபாகரன் ராஜா. இந்த 2 பேரை எப்படியே கொண்டு போவாங்களா எம்எம் போர்ட்ஸ்? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விக்கெட் ஓவர் 1 போயிட்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணுவாங்களா? பில் பண்ணி தான் ஆகணும். ஸ்கோர் கம்மியா இருக்கு. மொத்த பால தூக்கி அடிச்சுட்டாருங்க. நல்ல தொடக்கம். ஒரு கேப்டன் கையில இருந்து ஒரு நல்ல தொடக்கம். பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணா பரவாயில்ல. நல்லா டிஃபனுங்க. நல்லா டிஃபன் பண்ணி விளாண்டுருக்காரு இந்த பேர். லாஸ்ட் 2 பால்ங்க. 3வது லாஸ்ட். கால் மேல் போடப்பட்ட பால். எல்பிடபிள்யூ கேட்க முடியாது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாம் தூக்கி அடிக்கிற நீர் நேரா போயிருங்க. நல்ல பில்டிங். 9 லைன்ல 2 பேரு நல்ல பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூணு ஓவர் முடியல. டீம் ஸ்கோர் 10ங்க. ஓவர் 4 ரன் போட்டு போயிருக்காரு பிரபாகரன். சூப்பர் ஓவருங்க. பவர் பிளே இருந்தாலும் அதே இருந்தா போகுது, பவர் பிளே இல்லைன்னா அதே இருந்தா போகுது. பவுலர் நேம்னே 4வது தீராம்பத் ரகுநாத் வந்திருக்காரு. சூப்பராக அடிக்கப்பட்ட பால் 4 கடக்குமா? பில்டர் விரட்டி போய் விட்டுட்டாருங்க. நல்ல பேட்டிங்னே ஜுபேரனே. நல்ல ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஸ்கோர் ரொம்ப லோவா போயிட்டு இருக்கனால அவரு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் லெக்ல அடிக்கப்பட்ட ஒரு பால். தாட்டி பில்டர் கேரி பண்ணாருங்க. சிங்கிள் மட்டுமே. நல்லா ஏத்தி போடு பால். பால் தெரியுது நல்லா.
தூக்கி அடிக்கப்பட்டு கேட்சா மேட்சா? கேட்ச் ஆயிடுச்சுங்க. அடி கொடுத்த கேப்டன் ஆட்டம் இருந்து வெளியேறுகிறார். நியூ பேட்ஸ்மேன் அருண் களத்துல இறங்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா 4 ஓவர் வெளியே இருக்கு. லாஸ்ட் ஓவர் மாதிரி என்ன அடிச்சுட்டாருங்க. மூலமே தூக்கி அடிக்கப்பட்ட பால் ஃபீல்டர் கையிலேயே விழுந்துருச்சு. நல்ல பால் ஒரு டாட் பால். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால் வந்திருக்குங்க ரகு கையில இருந்து. ஒரு லெக் பாய். சின்ன தடுமாற்றம் பேட்ஸ்மேன் இருந்து. தூக்கி அடிச்சிருக்காருங்க அருணுமே. 1 2 ஆகா சின்ன மிஸ் கம்யூனிகேஷன். பால் பம்ப் ஆயிடுச்சுங்க. இல்லாட்டி 2 விக்கெட் அதிக வாய்ப்பு இருந்துச்சு. சின்ன பம்பிங் அதனால அருண் விக்கெட் சேவ் ஆயிடுச்சுங்க. நாலு ஓவர் முடியல. டீம் ஸ்கோர் 17ங்க. பவுலிங் நல்லாவே வச்சு தீராம நல்லா இறுக்கி பிடிச்சி போட்டுருக்காங்க. பாலுக்கு பால் ரன் கொடுத்துட்டே இருக்காங்க. பவுலர் நேம் அஞ்சாவது வீச பிரசன்னா. ரோடு கொடுத்துருக்காருங்க. பேட்ஸ்மேன் எவ்வளவு தூரம் ஏறி போவாரு. அவரும் மனுஷன் தாங்க. லெக் நம்பர் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்பர் கொடுத்துருக்காரு. நல்லா ஆடி இருந்த ஜுபேர் அண்ணன் சின்ன ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் காரணமாக ஸ்லிப்டே அவுட் ஆயிட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் தருண் உள்ள இறங்கி இருக்காரு எம்ம முடிச்சுக்காக. மீண்டும் ஒரு அகல பந்து. எனர்ஜி தான் போவோம். தூக்கி அடிக்கப்பட்ட ஆஃப்ல நாளை கிடக்குமா? 2 ஃபீல்டர் வரட்டு போயிட்டு இருக்காருங்க. ஆகா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு போருங்க. நல்ல சாட்டுங்க. இளவீரர்கள் இருந்து ஒரு நல்ல சாட்டு. ஆஃப் சைட்ல பவுன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அடிச்சிட்டாரு. உண்மையுமே கேப் பார்த்து சூப்பரா அடிச்சாரு. நல்ல சாட்டுப்பா தம்பி. தருண் கையில இருந்து ஒரு நல்ல ஷாட் ஆகுங்க. நல்ல ஷாட்டுங்க. உண்மையுமே கேப்பை யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. ரொம்ப பால் நிக்குதுடா.
அவரு வெறும் ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காருங்க. 1-2 ஆகுமா? 1-2 ஆகுற நேரத்துல ஒரு மிஸ் பில்டிங் மிஸ் த்ரோங்க இது. ஏன்னா ஒரு பக்கம் ரன் வர வர ஒரு பக்கம் விக்கெட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் ஸ்டேம் பண்ணி விளையாண்டே ஆகணும். த்ரோ தப்பு இல்லாட்டி இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு விக்கெட் விழுந்துருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாண்டா நல்லா இருக்கும். சூப்பர் பாட்டிங்க, உண்மையுமே நல்ல பாட்டிங்க. மீண்டும் ஒரு 4 போகுமா? பில்லர் எடுத்துட்டாருங்க, ஒத்த கையில எடுத்துட்டாருங்க. நல்லா சாட்டிங்க. ஆஃப் சைடு நல்லா விளாடுங்க தருண். ஒரு இளவர நல்லா விளாடுற ஆஃப் சைடுல உண்மையுமே. பவுன்ஸா வந்த அடியில அப்படியே அடிக்கிறாரு. ஆஃப் சைடுல அடிச்ச தருண் லெக் சைடு ஒரு பால் ட்ரை பண்ணி நாட் ஆயிருக்கு. பால் கூட நல்லா வரலடா. ஒரு பால் கூட நல்ல பால் போடல நீ. லாஸ்ட் 1 பால் 5ஆம் ஓவர்ல. நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. சூப்பர் ஐடியாங்க. இப்ப போட்ட பத்தி தான் கரெக்டான பால். 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 28. ஆறாவது வீச வந்த சத்தி முதல் பால் ஆஃப் லைன்லயே போட்டாரு. தருண் ஆஃப்லயே அடிச்சு ஒரு கட்டை போட்டு உள்ள போயிட்டாரு. ஒரு ரன்னுக்கு அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. உங்க டீம் உள்ள விளையாண்டு இருக்கு. சத்தி போன மேட்ச் தான் சொன்னேன், பந்த கையில வந்து நீ பாட்டு போட்டுட்டு இருக்காது. என்ன இவங்க பாட்டு இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு சிங்கிள் 2 ஆகுமா? பவுலர் பால் எடுக்க வந்துட்டாரு. ஐயோ ஒரு மிஸ் கம்யூனிகேஷனுங்க. அங்க சிங்கிள் மாத்து பவுல் விக்கெட் இருந்து வெளியேற அருண். அடுத்த விக்கெட்டுக்காக ரஹமத்துல்லா உள்ள போயிட்டு இருக்காருங்க. ரஹமத்துல்லா விக்கெட் 2 பேரும் அருண் ரஹமத்துல்லா மேட்சை முடிப்பாங்களா நின்று வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஃபன் ஆயிட்டால இருக்க உள்ள ரஹமத்துல்லா. தூக்கி அடிச்சிருக்காங்க. 2வது பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. கீப்பரே வராருங்க. புடிச்சிட்டு வருங்க. மூலமே அந்த பாகத்திலே புடிச்சிட்டாரு. ரஹமத்துல்லா முடிச்சு அமுச்சு விட்டாருங்க. முடியாத வேணாமா? யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்ச் புடிச்சிருக்காரு. கேட்ச் புடிச்சாலும் விக்கெட் இல்லங்க. ஃப்ரீ ஹிட் இல்ல. பரவாயில்லைங்க. நல்லா டிஃபெண்ட் பண்ணிருக்காரு ஃப்ரீ ஹிட்ட தருண். நல்லா கவர் சாட்டிங்க. ரொம்ப நல்லா கவர் சாட்டிங்க. உண்மையுமே நல்லா கவர் சாட்டிங்க. போடுங்க. நல்லா ஆடி கொடுத்துருக்காருங்க இந்த பேட்ஸ்மேன். உண்மையுமே அவர் கையில இருந்த 3ஆவது போறது. உண்மையுமே இது போயிட்டு இருக்கா. ஆஃப் சைடுல எங்கிட்டு போட்டாலுமே அழகா ஆடிட்டு இருக்காருங்க தருண். 2 எக்கச்சக்கமா போயிட்டு இருக்குது. அசால்ட்டா விளையாடாதீங்க. சார் எல்லா பக்கம் விளாடுங்க. பேட்ஸ்மேன் 360 மேல விளாடுறாங்க அவரு. ரெண்டு பால் 7 ரன் கொடுத்துருக்க.
பரவாயில்ல, ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க மறுபடியுமே. எந்த பவுலரும் வந்தாரு, டபுள் மைனா இருந்தாரு. கீப்பர் 2 பேருமே டபுள் மைனா இருந்தாங்க. நீங்க இருப்பீங்களா நான் இருப்பேன், கேட்ச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. 2 பேரும் விடுங்கன்னு விட்டுட்டாங்க மூலமே. வயிறுங்க எம்எம் போர்ட்ஸ்ல வந்து அவர் பேர் வச்சு ஹர்திக் பிரபுன்னு வச்சிருக்காரு. மேட்சை பினிஷ் பண்ணி கொடுப்பாரா பாயின்னு சொல்லி இருக்கோம். பாய் வர பார்ப்போம். பாஞ்சிட்டாருங்க, சொன்ன மாதிரியே பாஞ்சிருக்காருங்க. பாஞ்ச புளிய வலைய வயசு புடிச்சிட்டாங்க தீராமல் தனியினர். இன்னும் கொஞ்சம் வேகமா பாஞ்சிருக்கும் போல பிரபண்ண. பாஞ்சதே சரியில்லை, இன்னும் வேகமா பாஞ்சிருக்கணும். நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். ஒரு டாட் பால், நியூ பேட்ஸ்மேனுக்கு ஒரு டாட் பால் கொடுத்திருக்காரு பவுலர். நல்லா ஆஃப் சைட்ல ஒரு பால் அடிச்சிருக்காருங்க. சிங்கிள் தான் முடியும். ஓவர். 7 முடிவுல எம்எம் போர்ட்ஸ் 40 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால், டோர்னமெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர்னு சொல்லுங்க மூலமே. லாஸ்ட் ஓவர் வீச சிரஞ்சீவி ஒரு இள வீரர் வந்திருக்காரு டெத் ஓவர் வீசறதுக்கு. ஃபர்ஸ்ட் பால் வைட் கொடுத்திருக்காரு சிரஞ்சீவி. மீண்டும் ஒரு வைட் பால். ஒரு சிறந்த தடுப்பாட்டம். 4 ரன். 5 பாலை யூஸ் பண்ணுவாரு தருண் கையில இருந்து கடைசி இன்னிங்ஸோட டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஒன்னு எதிர்பார்த்திருக்கான், 1-2 ஆகுமா? அம்பையர் அவுட் கொடுத்திருக்காருங்க. ஒரு ரன் மட்டும் தான் கவுண்ட் ஆகுது. ரமேஷ் ஆட்டம் இருந்து வெளியேற. எட்டு விக்கெட் முன். மீண்டும் பால் கொடுத்திருக்காருங்க. ஒன் பால்ஸ் கொடுத்திருக்காரு லெக்கம் பேரு. 2 பால்ல 2 பால் தான் நல்லா நல்லா அழகா ஆடி கொடுத்த தருண் ஆட்டம் இருந்து வெளியேற கீப்பர் கையில பால கொடுத்துட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் திலீப்.
திலீப் சந்திக்க முதல் பால் வாயிடு 4 ஆகுமா ஆகிடுச்சுங்க. லைன் நம்பர் பால பிடிக்க பார்த்தாலும் முடியல அவனால. களமிறைய கட்டிச்சு வீரன் திலீப்பை கண்டு பாலு பயந்துருச்சுங்க. பயந்த பாலு வந்த உடனே வெளியே போயிடுச்சுங்க. எம்எம் போச்சு 50 போட்டாருங்க. ஒரு மிஸ் பில்லிங் கடைசி நேரத்தில் சின்ன திறமை ரொம்ப தடுமாறாங்க. மிஸ் பில்லிங் ஆகுது, வைடு ஆகுது, வைடு +2 கடைசி 2 பால் மீண்டும் தொடருதுங்க. பவுலர் கையில கொஞ்சம் பிரச்சனை தெரியுது. நியூ பேட்ஸ்மேன் திலீப்னால பாலே பயப்படுது போலங்க. மறுபடியும் அடிச்சிருக்காங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பால் 1-2 ஆகுமா? ரொம்ப நேரம் நான் சைக்கிள் சபரிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் பால் மீட் பண்ண போறாரு. டார்கெட் கதைக்கு கடைசி பால் என்ன பண்ண டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. 6 4 1 2 விக்கெட்டா வயரா வெயிட் பண்ணி பார்ப்போம். தூக்கடிக்கப்பட்ட பால் ஃபீல்டர் கையில. கடைசியில ஆல் அவுட், டீம் அவுட்டுங்க. எவ்வளவு அடிக்கணும்? 59 8 ஓவருக்கு 59 அடிச்சுங்க. எம்எம் முடிச்சு 60 டார்கெட். 8 ஓவருக்கு 60 வின் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தீராமணி வின் பண்ணிட்டு போவாங்க. எம்எம் முடிச்சுக்காக முதல் பவர் பிளே ஆட்டது சீனியர் பிளேயரான முருகானே வந்திருக்காரு. பால் நெருப்பா போட்டு போயிட்டே இருப்பாருங்க. பவுலரும் கீப்பர் மட்டும்தான், வேற யாரும் பார்க்க முடியாது. ரெடி ஆயிட்டாரு. அதான் டிஃபெண்ட் பண்ண ஸ்ட்ரைக்ல பிரபாகரன் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்ல சஞ்சய் இருக்காரு, இளம் வீரர். இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி மேட்சை கொண்டு போகலாம். கடைசி ஊர்லும் அதை பிரேக் பண்ணுவாரா முருகா? அந்த ஓவர்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெருப்பா போட்ட முதல் பால் டாட். சூப்பரா அவங்களும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எம்எம் போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் பிளே முதல் பால் டாட் கொடுத்திருக்காரு அண்ணன் முருகா அண்ணன் கையில இருந்து. ஆகா 2வது பால் 6 4 4ங்க. அருமையாக போட்ட பந்த பால் லெஃப்ட் சைட்ல 4 அடிச்சு கொடுத்திருக்காரு ஸ்ரீராமல் தனிக்காக பிரபாகரன். நல்ல பால் மீண்டும் போட்டப்பட்ட பால். ஆஹா ஒரு மிஸ் பில்டிங். கேப்டன் கையில மிஸ் பில்டிங் ஆயிடுச்சு. பால் கொஞ்சம் பம்ப் ஆயிடுச்சு. பட் ஆனா ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு ரன் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இளம் வீரரான சஞ்சீவ் ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. போயிட்டே இருக்கா அவுட் அவுட்
எதுவுமே இல்ல, டாட் கொடுத்துட்டாரு. புள்ளி சீரை பார்த்துச்சு, ஆனா அப்ப டாட் கொடுத்துட்டாரு. மீண்டும் ஒரு டாட் பால். மீண்டும் டாட் பால் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த முதல் 4 கொடுத்தாலும் அடுத்த 2 பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஓப்பனிங் பவுலர் முருகானை. லாஸ்ட் ஒண்ணுனே. வழக்கமா ஒரு ஃபேவரட் ஷாட் போலவாங்க உண்மையுமே. அவரு எங்க சிக்ஸ் ஆக்கா அந்த ஆர்க்ல அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடிச்சிருப்பா போலங்க. லாஸ்ட் பால் 4 கொடுத்துருக்காரு. நல்லா அடிக்கிறாருங்க அந்த பக்கம். அந்த இளவீரர் சஞ்சீவோட நல்ல ஒரு ஃபேவர் ஷாட் போல அவருக்கு. அந்த ஆர்க்கு மட்டும் தான் அவருக்கு தெரியும் போல, அது மட்டும் தான் அடிக்கிறாரு, வேற எங்கேயுமே அடிக்கலங்க. முதல் பவர் பிளே வந்து 9 ரன் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு முருகான. தூக்கி அடிக்கப்பட்ட பால் கேப்டன் அண்ணாது மட்டும் தாங்க பார்க்க முடியுது. ஒண்ணு கீழே குத்தி பம்ப் ஆகாது, மேலேயே போகுது. அவர் என்னதான் பண்ண முடியும், விடுங்க. ரஹமதுல்லா முதல் பால் 4 அடிச்சிருக்காரு. ராஜா ஒரு த்ரோ, தப்பான த்ரோ போயிருச்சு. ராஜா கொஞ்சம் ட்ரை பண்ணு ராஜா. கேமராமேன் நோக்கி வீசப்பட்ட த்ரோ மாதிரி தெரிஞ்சுச்சு. உண்மையுமே இந்த பக்கம் போட நான் தப்பு போட்டேன். மொதல் பால் 4 கொடுத்தா அடுத்த பால் சிங்கிள் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரஹமதுல்லா. பக்கம் போடு வச்சு போடுறா. வெயிட் பண்ணுங்க பாப்போம். ஒரு கேட்ச் டிராப்புங்க. இந்த கேட்ச் டிராப் அவருக்கு இளவீரருக்கு லைஃபா கொடுக்குமா? இந்த கேட்ச் மேட்ச மாத்துமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். 4 ஓவர் இருக்கு மேட்ச். நல்லா பண்ணல போடியா. உள்ளே போடியா, எந்த பக்கம் போடியா. தூக்கி அடிக்கப்பட்ட பால் கேட்ச். 6ஆம் 4ஆம் மட்டும் தாங்க பார்க்க முடியுது. 6 இடத்துல அந்த அது பாடு அமைதியா போயிட்டு இருக்கு. பால் 4. தப்பு பண்ணலன்னு சொல்றேன். உள்ள போடுங்க. உள்ள இங்க போடியானா உட்கார்ந்து நல்லா தப்பு பண்றீங்களா? அவங்க குத்தி வந்த பால் தான். ஈராமலா நீங்க லெக் ரொம்ப பிடிச்சிருக்கு போலங்க. நீ 4 அடிச்சா நான் 6 அடிக்கிற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி களத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சீனியர் பிளேயரும் ஒரு ஜூனியர் பிளேயரும். மறுபடி ஒரு லைஃப் கொடுத்துருக்காருங்க அதே பில்டர் கையில. இந்த வாட்டி விட்டு கொடுக்க எடுத்துட்டாருங்க. சீனியர் ஜூனியர் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி கொடுத்துருக்காரு முகேஷ். பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆதி வந்திருக்காரு
தீராம அணிக்காக. ஏய் உள்ள வா நோட்டியா நீங்க தம்பி மணி இன்னொரு ஆள் யாரு இவன் நீ பேட்ஸ்மேன் ஒரு லெஃப்ட்டுங்க. இளம் வீரர் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்சா 6 4 எதுவுமே இல்லைன்னு எடுத்து கொடுத்துருக்காருங்க ஃபீல்டர் ஜாஸ்தி மண்ணே. ரெண்டு பவர் பிள்ளை முடியும் போது ஸ்கோர் வந்து 21 அடிச்சிருக்காங்க தீராமணியும். சூப்பரா அடிச்சிருக்காங்க. பால் தரைய பெற்று இருக்கு. ஷாட் விளாடுறாருங்க. ஒரு ரைட் லெஃப்ட் ஒரு காம்பினேஷன். பவுலர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற நேரம் இது. ஏன்னா மாத்தி மாத்தி பாலை போட்டுட்டே இருக்கணும் ரெண்டு பேட்ஸ்மேனுக்குமே. 1 2 3 இல்லைங்க சேஞ்ச் நடந்துட்டே இருக்காங்க. நீங்க வந்துருயா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஷாட்டுங்க. நேற்று ஒரு ஷாட் போச்சு, இன்னைக்கு ஒரு இந்த பையன் அடிக்கிறாரு. ஈராம்பலத்துல நிறைய இள வீரர் இருக்காருங்க. நல்ல டீம் போல. லெஃப்ட்ல நின்று ரைட்ல திரும்பி அதே இடத்துல போர் அடிச்சிருக்காரு. அப்படியே ஒரு இளம் வீரர் சஞ்சய் அடிச்ச ஷாட் மாதிரியே இருக்குங்க. மீண்டும் பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணாரு. டைமிங் இந்த வாட்டி கொஞ்சம் கிடைக்கல. டாட் பால். இங்க வாங்க. பின்னாடி கவர்ல போயிட்டு இருக்கு பால். 1 2 ஆகுமா? 1 மட்டும் தான் இருக்கு. அப்படி மாறு மாறு டக்குனு மாறு ஓடு. ஏசாங்க உள்ள போ. அப்படியே மாறு லெஃப்ட் மாறிக்க சபரி. சபரி ஏய் இந்த கேப் போ. தர இந்த கேப் போ. சரி அங்க நிக்கிற ஆல்ரெடி பாத்துக்கோ. மறுபடியும் அடிச்சிருக்காங்க. கேட்சா மேட்சா? 2 டிராப்புங்க. 2 அடிக்கடி டிராப் ஆயிட்டே இருக்கு. லைஃப் கொடுத்துட்டே இருக்காங்க. மேட்ச முடிச்சிருவாரு போல. அவர் லைஃப் கொடுத்துட்டே கொடுக்க அடிச்சிருக்காருங்க. நல்லா வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. 4 3 ஓவருடைய ஸ்கோர் வந்து 32ங்க.
இங்க உள்ளதானே இருக்கிறாப்ல பிரபு. உள்ளதா இருக்காப்ல. உனக்கே திருப்ப சிறந்த ஒரு டிஃபென்ஸ். ஒரு ரன். தூக்கி அடிச்சிருக்காருங்க. மூக்கு மேல ராஜா, கேப்டன் கையில பாலா. ஆஹா, டிராப் பண்ணிட்டாருங்க. ராஜா நீ அங்கிட்டு போ. ராஜா அங்கிட்டு ராஜா 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 இங்கிட்டு வாங்கிட்டோம். அப்படியே இல்லைண்ணா முன்னாடி ஃப்ரண்ட்ல. கேப்னால உங்களுக்கு அந்த கிளாரிட்டி ப்ராப்ளம் வந்து தெரியும் கேப்டன் அண்ணே. ஒரு நிமிஷம் அங்க எதுவும் சொல்லல கமிட்டில இருந்து. மறுபடியும் அடிக்கப்பட்ட பால் 6. திலீப் உள்ள வாங்க. திலீப்ப போலாம் பாரு திலீப். ஒரு பால் புடி திலீப். ஒரு பால் லைனை புடி கரெக்டா. அவ்வளவுதான் திலீப். இந்த லைன்ல போடு திலீப். ஒரு டாட் பால். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால் போட்டிருக்காரு திலீப் கையில இருந்து. தூக்கி அடிக்கப்பட்ட பால். கேட்சா மேட்சா பிடிச்சிட்டாருங்க. இந்த பால்லாம் விட மாட்டேன். ஜுபேரனா நல்லா அருமையா பிடிச்சிருக்காரு சைட்ல. நல்லா அடி. பவர் பிளே வீசின ஃபர்ஸ்ட் ஓவர் வீசின முருகானுக்கு 2ஆம் ஓவர், அன்னைக்கான 5ஆம் ஓவர். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க. கேட்சா மேட்சா டிராப்பு. நாலு ரன் சேவ் பண்ணி 2 ரன் கொடுத்துருக்காரு ஃபீல்டர் தருண். மீண்டும் அடிக்கப்பட்ட பால். கீப்பர் தாண்டி போயிட்டே இருக்கு. சேவ் பண்ணிட்டாருனால தூக்கி அடிக்கப்பட்ட பால். கேட்சா சூப்பரா பிடிச்சிருக்க. நல்ல பில்டிங் அகமதுல்லா கையில இருந்து தூக்கி அடிக்கிற பால பூ போல பிடிச்சிட்டாரு அகமதுல்லா. நல்லா வீசப்பட்ட அந்த பால் டாட்.
ராஜா கையில ஆஹா ஒரு மிஸ் கேட்ச் டிராப். ஆஹா பில்டர் விரட்டி போயிட்டு இருக்காரு. நாளை தேக்கிட்டு வரா. 4 போயிருச்சுங்க. பாலு பொத்துக்கிட்டு போயிருச்சுங்க உங்களுமே. ஆனா அம்பையர் இந்த பால் ஒய்டா கவுண்டா? ஒரு முடிவில் 11 ரன்னே தேவைப்படுது வெற்றி கனியை பெறறதுக்கு. பாலுக்கு 11 ரன் தேவைப்படுதுங்க தீராமணிக்காக. ஆஹா சின்ன மிஸ் பில்டிங். நான் என்ன பண்ணதால கமெண்ட்ரி மேலே போர் அடிச்சுட்டாங்க பேட்ஸ்மேன். கேப்டன் தனது முதல் பாலே 4 விட்டு கொடுத்துருக்காரு. நாலு கொடுத்தாலும் அடுத்த பால் டாட் கொடுத்துருக்காருங்க கேப்டன். அடிக்கப்பட்ட பால் அலையில இடத்துல அனாதையா 4 போயிட்டுருக்குங்க. சூப்பரா நேர் அடிச்சிருக்காரு. நான் 3 ரன் அடிச்சா தீராம என்னங்க போட மேட்ச் முடியுமா? அடுத்த பேட்ஸ்மேன் வருவாரான்ட்டு மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. கேட்ச் சூப்பருங்க. ஹாட் விக்கெட் எதிர்பார்க்கலாமா கேப்டன் கையில இருந்து? பாப்போங்க. களத்துல ஒரு பக்கம் அந்த இளம் வீரரை யோசிச்சுட்டே இருக்காரு எத்தனை பேர் தான் உள்ள வருவீங்கன்னு. அதை விட்டு கொடுக்காம போட்டு இருக்காரு இந்த டைம். எம்எம் போட்டு கேப்டனுமே. பாப்போம் மேட்ச் அடுத்த ஒரு கண்டினியூ ஆகுமா? ஹாட் விக்கெட் எதிர்பார்க்கலாமா? ஒரு திருப்பமா இருக்குங்க இந்த ஓவர். ஹாட்ரிக் மிஸ் ஆயிடுச்சுங்க. $57 ஸ்கோரு. இன்னும் 3 ரன் அடிச்சா தீராமணி வெற்றி. 12 பாலுக்கு 3 ரன். ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓவர் யாரு போறதுன்ட்டு. அந்த டீமோட பாயும் பிடிக்க கொடுத்துருவாருங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு ஹாட்ரிக் விக்கெட் இருப்பாரா? பேட்டிங்ல பாயில பவுலிங்ல பாயுமான கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா போட்டிருக்காரு. அவரு ஃபேவர் ஷாட் அடிச்சிருக்காரு. கேட்சா மேட்சா?
போருங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஸ்ரீராமணி வின் பண்ணிட்டாங்க. வெற்றி பெற்ற ஸ்ரீராமனுக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் பிரைஸ் வின் பண்ண எம்எம் போர்ட்ஸுக்கும் எம்எம் போர்ட்ஸ்ல இருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.